ஒளிபரப்ப உதவுபவர்கள் திரு அருள்தாஸ் குடும்பத்தினர் செஞ்சி, திரு அருள்தாஸ், திருமதி மேரி எலிசபெத் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இஸ்ரவேல் மக்கள் இறைவனுக்கு எதிராக அவர்கள் பாவங்கள் செய்தபோது அவரை தண்டிப்பதற்காக இறைவன் காத்திருந்த வேளையிலே மோசேயினுடைய மன்றாட்டை ஏற்று இறைவன் இந்த மக்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் தவறுகள் செய்திருக்கிறோம், பாவங்கள் புரிகின்றோம். இறைவனை நோக்கி நாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தவறு செய்து விட்டோம் என்று மனம் வருந்தினாலே இறைவன் மகிழ்வோடு நம்மை மன்னிக்கின்றார். நம்முடைய குற்றம், குறைகள், பலவீனங்கள், பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் விட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோம். இவ்வாறு தவத்தினால் திருத்தப் பெற்று நற்செயல்களில் தேர்ச்சியடைந்தபடியார்களாகி எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையோடு நிலைத்து நிற்கச் செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 7 முதல் 14 வரை. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள். அவர்கள் இப்பொழுது என்னை விட்டுவிட்டு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிக் கொண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்பொழுது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய அபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும். அவர்கள் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்புச் சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர்.
பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவற்றை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவு கூரும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 31 முதல் 47 வரை. இயேசு யூதர்களை நோக்கி கூறியது: என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர் விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதுமில்லை, அவரது உருவை கண்டதுமில்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை. உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடந்து பெருமை தேடிக்கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்பப் போகிறீர்கள்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரான்ஸ் நாட்டிலே நுண்ணுயிரியலின் தந்தை என்றழைக்கப்பட்ட மிகவும் புகழ்பெற்ற அறிவியலார் பெயர் லூயி பாஸ்டர். நாய்க்கடிக்கு மருந்தை கண்டுபிடித்தவர் இவர். ஒரு நாள் இவர் தன் நண்பர்களோடு இருந்தபோது நாம் உண்ணுகின்ற உணவிலே எவ்வளவு பாக்டீரியாக்கள் இருக்கின்றன என்பது பற்றியும் அதை எவ்வாறு நீக்குவது பற்றியும் விளக்கிக் கொண்டிருந்தார். ஒரு டம்ளரிலே தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு கொத்து திராட்சை பழங்களை பலமுறை அமிழ்த்தி எடுத்தார். ஒவ்வொரு முறையும் அவ்வாறு இந்த திராட்சை பழங்களை தண்ணீரில் அமிழ்த்தி எடுத்த போது எவ்வளவு பாக்டீரியாக்கள் திராட்சையிலிருந்து நீக்கப்படுகின்றன என்பதை விளக்கிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அவரோடு இருந்தவர்கள் சிரித்தார்கள். இந்த அறிவியலாருக்கு லூயி பாஸ்டருக்கு காரணம் புரியவில்லை. ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள்,
பாக்டீரியாவோடு உணவை உண்ணக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்களே பாக்டீரியா நிரம்பிய தண்ணீரை உங்களை அறியாமலேயே குடித்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இணைச்சட்ட நூல் சொல்லுகிறது, ஒருவருடைய உண்மை தன்மைக்கு ஒன்றுக்கு மேல் சாட்சிகள் வேண்டும். இணைச்சட்ட நூல் 19ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம், ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழி பாவச் செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்கு மூலம் போதாது, 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்கு மூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு தாம் கடவுளின் மகன், தாம் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதற்கு 4 சாட்சியங்களை முன்வைக்கிறார். 1, திருமுழுக்கு யோவான். யோவான் இயேசுவை பற்றி சான்று பகர்ந்தவர். இறைவனின் செம்மறி இவர் என்று இயேசுவை பற்றி கூறியவர். உண்மைக்கு சான்று பகர்ந்தார் திருமுழுக்கு யோவான். 2வது தந்தையின் சாட்சியம். இயேசு திருமுழுக்கு பெற்ற போதும் இயேசு உருமாறிய போதும் இவரே என் மைந்தர் என இயேசு தன் மகன் என்று தந்தையே சாட்சியம் பகர்கின்றார். 3வது மறைநூல் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கிறது. மறைநூல் தனக்கு சான்று பகர்வதாக இயேசுவே கூறியிருக்கிறார். நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் இயேசுடமே உள்ளன. 4வது செயல் வழி சாட்சியம். இயேசு தான் செய்த செயல்கள், பார்வையற்றோருக்கு பார்வை தந்தது, எழுந்து நடக்க இயலாதவரை எழுந்து நடக்க செய்தது, தொழுநோயாளரை குணப்படுத்தியது, இறந்தோரை உயிர்ப்பித்தது போன்ற பல்வேறு செயல்கள் இயேசு கடவுளின் மகன், இயேசு கடவுளிடமிருந்து வருகிறார் என்பதற்கான சான்றுகள். ஆக இயேசுவை குறித்த இந்த 4 சாட்சியங்களில் அவரது செயல்கள் மிக முக்கியமான சாட்சிகளாக இருக்கின்றன. இயேசு அடிக்கடி நல்ல எடுத்துக்காட்டின் அவசியம் பற்றி பேசியிருக்கிறார். என்னுடைய நற்செய்தியிலே இயேசு கூறுகிறார், நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்கிறார். இன்னொரு இடத்திலே இயேசு யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் என்கின்றார். ஒரு முறை ஒரு இளைஞன் கத்தோலிக்க சபை குருவானவரிடம் வந்து, சுவாமி, நான் உங்களுடைய திருச்சபையிலே சேர விரும்புகிறேன் என்றார். அப்பொழுது அந்த குருவானவர் கேட்டார், என்ன காரணத்திற்காக? எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் உண்டு, ஏன் இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே நீ சேர விரும்புகின்றாய்? அந்த இளைஞன் சொன்னான், என்னோடு பள்ளியிலே பல நண்பர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களில் பலர் உங்களுடைய கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்கள். எனவே என்னோடு இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களிலும் உங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பல வழிகளில் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நான் அவர்களை அதற்காகவே மதிக்கிறேன். எனவே அவர்கள் சார்ந்த திருச்சபையில் சேர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று அந்த இளைஞன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் எதையெல்லாம் பிறர் செய்யக்கூடாது என சொல்லுகிறோமோ அவற்றையே நம்மை அறியாமையிலேயே பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற செயல்கள் தான் நாம் எப்படிப்பட்டவர் என்பதற்கான சாட்சிகள். நம் செயல்களால் எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டை பிறருக்கு நாம் அளித்து வருகிறோம். ஒரு அறிஞர் சொல்வார், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பற்றி கவனமாக இருங்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் தான் ஒருவர் படிக்கக்கூடிய ஒரே பைபிளாக இருக்கக்கூடும் என்று சொல்வார். வாழ்ந்து காட்டாமல்
பேசுவதை விட பேசாமல் வாழ்ந்து காட்டுவோம். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா. என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா. நான் படியேறி வருகின்றேன் தேவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பதினை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாகும் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாகி எங்களை தீமை அனைத்திலிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நாம் கடவுளுடைய மக்கள் என்பதை நம் செயல்களால் பிறருக்கு வெளிப்படுத்த தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தம் அன்பு இரக்க செயல்களால் தாம் இறைமகன் என்று எண்பித்து காட்டியவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திரு உணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் உம்மடியார்களை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள்
விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு அருள்தாஸ் குடும்பத்தினர் செஞ்சி, திரு அருள்தாஸ் திருமதி மேரி எலிசபெத் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி